அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களே கிடையாது, அது ஒரு நிழல் அப்படிங்கிறது அறிவியலாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் சொல்லப்படுகிறது. உண்மையில் அது ஆமா இல்லையா அப்படின்றால் ஆம். ராகு கேதுக்கள் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது, அது ஒரு நீழல், பூமி சந்திரனுடைய நீழல். அந்த நீழல் கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யும்? சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நீழல் என்றுதான் தமிழில் பொருள். அப்ப அந்த நீழல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆம், கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் இளைப்பாறினால் அவன் களைப்பு தீரும். அதுவே ஒரு மரத்தின் நிழலின் அடியில் ஒரு செடி இருந்தால் அது சரியான வளர்ச்சியை பெறாது. ஒரே நிழல் ஒருவருக்கு இளைப்பாறுதலும் ஒருவருக்கு வளர்ச்சியின்மையும் தருகிறது. அதுபோல்தான் இந்த ராகு கேதுக்கள் என்ற அந்த நிழல் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு நல்வாழ்வையும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார். இப்போது இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம். இப்ப உங்க ராசியை நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசி நேயர்களே வணக்கம். மிதுனம் காலபுருஷ தத்துவனுடைய 3வது ராசி, காற்று ராசி. பெரும்பாலும் கடகடந்து வாழக்கூடியவங்க நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. காற்று சம்பந்தமான வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க, புல்லாங்குழல், காற்றை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள், கேஸ் கம்பெனி, இந்த மாதிரியான தொழில்துறை செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரருடைய பொருளாதார வளர்ச்சி மிகச்சிறப்பாக மேன்மையடையும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பான யோக பலனை செய்ய போகிறது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 3ஆம் இடத்துக்கும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. இந்த ராகு கேதுக்கள் இந்த மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்வாங்க? 9ல் இருக்கக்கூடிய ராகு ஓரளவு சுமாரான நற்பலனை தான் செய்வாங்க. அதுவும் ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடுல இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நன்மைகளை செய்வாங்க. இந்த ராகு கேதுக்கள் அந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து ஆன்மீக ஈடுபாடுல இருக்கவங்கள எந்த ஒரு பாதிப்பு விஷயங்களையும் செய்ய மாட்டாங்க. தகப்பனாருடைய வழியில தொந்தரவு தொல்லைகளை தருவாங்க. தகப்பனார் வழியில இருக்கக்கூடிய சொத்துல வில்லங்கங்களை ஏற்படுத்துவாங்க. தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். சின்ன தகப்பனார் பெரிய தகப்பனார், சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களால தொந்தரவு தொல்லைகள் ஏற்படும். இல்லாட்டி அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல தொல்லைகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கேது பகவான் 3ஆம் இடத்துல தான் இருக்காங்க. கேது 3ல் கெட்ட கிரகங்கள் 3, 6, 10, 11 இருப்பது நல்ல யோகங்களை தான் செய்யும். கேது 3ல் இருப்பது வெற்றியை தரும். சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரர்களால் நன்மை ஏற்படும். வழக்கு, சிறு வழக்கு உங்களுக்கு சீக்கிரமாக தீர்ப்பு ஆகும். அல்லது கோர்ட்டுக்கு வெளியில் பேச்சுவார்த்தை மூலமாக வழக்குகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் உங்களுக்கு உருவாக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. குரு ராசியில் இருப்பது கொஞ்சம் மன உளைச்சல், மன சஞ்சலம், எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாத நிலைமை, இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த குருவால் வரக்கூடிய தொல்லைகளை கேது பகவான் 3ஆம் இடத்திலிருந்து கட்டாயம் தீர்த்து வைப்பார். கேதுவை நம்புங்கள், கேது உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு. இந்த ராகு கொஞ்சம் தந்தையை தான் தொல்லை பண்ணுவார். கேது எந்த விதத்திலையும் அந்த தொல்லையை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க போகிறார். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றியை தரும். விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல மேன்மையான செயல் விஷயங்களை ஏற்படுத்தும். கல்வி கற்கக்கூடிய இளைஞர்களுக்கு பட்டப்படிப்பை முடிக்க வைக்கும். ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு காத்துட்டு, கல்வி உதவித்தொகை வேணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். அரசாங்க பள்ளியில் அரசாங்க மேற்படிவு படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்களுக்கு அரசாங்கத்தால் லாப நன்மைகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தும். தந்தையை அழைச்சிட்டு போய் எந்த வேலை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு இந்த 1.5 ஆண்டு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதனால் தந்தையின் வழிகாட்டுதலை மட்டும் வச்சுக்கொள்ளே தவிர தந்தையை அழைச்சிட்டு போய் ஒரு விஷயத்தை செய்வோம், தந்தையை கூட்டு போனாதான் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா இந்த 1 ஆண்டுக்கு அவ்வளவு ஒன்றும் சிறப்பை தராது. அதனால அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும். தாயுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். தாயுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கொல்லப்பட வேண்டியதில்லை. மூத்த சகோதரர்களையும் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். மூத்த சகோதரர்களையும் உங்களுக்கு தொல்லை விஷயங்களை இந்த ஆண்டு செய்யாது அப்படின்ட்டு இருக்குது.
அந்த மூத்த சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேசராசியாக தான் வருது. மேசராசிக்கு இந்த ஆண்டு எந்த ஒரு கெட்ட கிரகங்களும் அதனோட அருகில் இல்லை. அதில் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு பெரிய துன்பங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு இந்த 1.5 ஆண்டு பெரிய துன்பங்களை தரக்கூடிய எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. கண்டக சனியாவோ அட்டம சனியாவோ எதுவும் கிடையாது. இந்த குருவுக்குள்ள வழிபாடு நீங்க தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம். வியாழக்கிழமை நாள்ல கொண்டக்கடலை மாலை கட்டி போட்டு குரு பகவானை வழிபாடு பண்றது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நன்மைகளை தான் செய்யும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீடம், திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு மண் மனை வாங்கக்கூடிய யோகம், இளைய சகோதர வழிகளில் லாப நன்மைகளை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கேது ரெண்டுமே நன்மைகளை தான் செய்யும். தாப்பனாருக்கு உடல் ஆரோக்கியத்தை மேன்மையடையும், அரசாங்க வெற்றி, இது மாதிரி விஷயங்களை நன்மையான விஷயங்களை செய்யும். புனர்பூஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையா செய்யும். புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்த கல்வி கற்றக்கூடியவங்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் ஃபினான்ஸ் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கும் மிகப்பெரிய லாப நன்மைகளை செய்யும். வெளிநாடு நபர்களை ஏற்றக்கூடிய ஏஜென்ட் இந்த மாதிரியான வேலை விஷயம் செய்யறவங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை கட்டாயம் இந்த ராகு கேது பயிற்சிகள் செய்யும். இந்த ராகு கேதுக்களால் வரக்கூடிய தொந்தரவு தொல்லைகள் நீங்கிறதுக்காக நீங்க விநாயகருக்கு 5 எண்ணெய் கலந்த விளக்கு போட்டு வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். வழிபாடுகளை செய்யுங்கள். உங்களை சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதில் நடக்கக்கூடிய தசாபுதிகளை பொறுத்து இறை வழிபாடுகளை ஃபாலோ செய்யுங்கள். உங்கள் நன்மையான செயல் விஷயங்கள் நடக்கும். நன்றி.